எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரொட்டீன் விளாக் பார்க்க போறீங்க. இன்னைக்கு என்னோட ஈவினிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போறீங்க. இப்போது அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆனால் அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே லைட்டாக அப்பப்போ மழை, அப்புறம் வந்து கிளைமேட் சேஞ்ச் எல்லாமே வந்துருச்சு. வெயில் ரொம்பவே குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். உங்கள் ஊர்லேலாம் வெயில் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயில் குறைஞ்சி இந்த 3 நாளாகவே ஈவினிங் டைம் நல்லாவே காற்று ஜிலு ஜிலுன்னு இருக்குது. லைட்டாக மழை கூட பெய்யுதுங்க. இந்த கிளைமேட் அனுபவிச்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஈவினிங் ஃபஸ்ட்டு வேலையாக இந்த மல்லிகைப்பூவெல்லாம் பொறிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூவெல்லாம் பொறிச்சிட்டு இருந்தேன். இன்னி பூத்து ஓய போகுதுங்க. பூத்து முடித்த உடனேவே இந்த தலை எல்லாமே உருவி விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை பூ நிறையா மொக்கு வச்சு நல்லா பூக்குங்க. மழை காலத்தில் இந்த மாதிரி தலை எல்லாமே பூத்து முடிச்சதுக்கப்புறம் உருவி விட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நல்லா தழைஞ்சு புதுத்தலை நல்லா மொக்கு வச்சு பூக்குங்க. கூடவே ரோஸும் இருந்துச்சு. ரோஸையும் பறித்து எல்லாமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம், நாளைக்கு சாமி கும்பிட்றக்காகும் அப்படிங்கிறக்காக பூ எல்லாமே பொறிச்சு வச்சிட்ருந்தேன். நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம மனசில் முதல்ல தோன்ற விஷயம், நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு மட்டும் கஷ்டம் வர்றதில்லைங்க. எல்லாத்து லைஃப்லேயும் வெவ்வேறு விதமாக வெவ்வேறு வகையில் பிரச்சனை வருதுங்க. எந்த வகையில் எப்படி பிரச்சனை வருதுன்னு சொல்லவே முடியாது. எல்லாத்து லைஃபுக்குள்ளேயும் நம்ம பூந்து பார்த்தா மட்டும்தான் தெரியுங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாருமே அவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க, நம்ம தான் இப்படி இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அப்படி இல்லவே இல்லை. எல்லாத்து லைஃப்லேயும் பிரச்சனை இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணி டிப்ரெஷனுக்குள்ளே போகாமல் அதை அதிலேருந்து வெளியில் வர்றாங்க அப்படிங்கிறது தான் விஷயமே. கூலாக ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையுமே பொறுமையாக யோசித்து அதுக்கான சொல்யூஷன் தேடுங்க. கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. ஈஸியாக எல்லாத்தையும் கடந்து வர முடியும். அப்புறம் பூவெல்லாம் பொறிச்சு வச்சதுக்கு வாசல் தெளித்து கூட்டி விட்டுட்டுங்க. காலையிலேயே ஃபுல் வாசல் கூட்டிடுவேன். இப்போ சும்மா முன்னாடி மட்டும் கொஞ்சமாக கூட்டி விட்டுறேங்க. டெய்லியும் கோலம் போடுவேன்னான்னு கேட்டால் இல்லை. சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக டெய்லியும் கோலம் போட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ ரெகுலராக கோலம் போட முடியறதில்ல. காலையில் பிரம்மமுகூர்த்த விளக்கு வைக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கோலம் போடுவேன். அப்புறம் செவ்வாய், வெள்ளி அந்த மாதிரி சாமி கும்பிட்ற நாள் எல்லாமே நான் கோலம் போடுவேங்க. இப்போது கிச்சனுக்குள்ளே வந்துடலாங்க. இந்த சம்மர் டேஸில் கிச்சனுக்குள்ளே வரணும்னு நினச்சாலே பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம கிச்சனுக்குள்ளே ஒரு டைம் அந்த வேர்வையில் குளிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கெல்லாம் வேர்த்து ஊற்றி எடுத்துடுங்க பயங்கரமாக. அது நச நசன்னு இருக்கும். பட் ஆனால் வேறு வழி இல்லை. அதுக்காக நான் ஒரு ஐடியா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த சம்மர் டைமில் மேக்ஸிமம் டின்னரை நேரமே செஞ்சு வைக்க பார்ப்பேன். முடிஞ்ச வரைக்கும் நேரமே செஞ்சு வச்சுருவேன். ஆனால் இந்த தோசை, சப்பாத்தி, பூரி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நேரம் அடுப்பில் நின்று தான் ஆகணும். ஆனால் சைடிஷ்ஷு அப்புறம் கிச்சன் க்ளீனிங் இது எல்லாமே கொஞ்சம் ஏர்லியராக முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அப்புறம் நம்ம தோசையோ பூரியோ சப்பாத்தியோ நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இன்றைக்கி பூரி தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பையன் பூரி வேணும்னு கேட்டான். அதனால பூரி செய்யலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சிடுறேங்க. இன்றைக்கி இந்த விலாகில் உங்கள் கூட யூஸ்ஃபுல்லாக ஒரு ரெசிபி வீடியோ ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த பூரி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அடுத்தது அந்த ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். நாம் நான்வெஜ் சாப்பிடாத டைம் ஏதாவது ஒரு நான்வெஜ் கிரேவிங் வருங்க. அப்புறம் இந்த மற்ற விசேஷ நாட்கள் இந்த மாதிரி இருக்கிற டைமில் நமக்கு நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு தோன்றப்போ நம்ம அதிகமாக சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மஷ்ரூம் தாங்க. ஏன்னா அது அதை கரெக்டாக டேஸ்ட்டாக பண்ணோம் அப்படின்னா அது நான்வெஜ் டேஸ்ட்டில் கொண்டு வர முடியும். இப்போ பூரி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ இதை லைட்டாக எண்ணெய் ஊற்றி இதை அந்த மாவை பிரட்டிட்டு அப்புறம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாவு வறண்டு போகாமல் அப்படியே சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா காஞ்சி போன மாதிரி ஆயிரும்.
நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒர்க் பண்ணும்போதே அப்போதைக்கு கிச்சன் வந்து தொடச்சி விட்டுட்டே இருப்பேன். அப்போ தான் வந்து கிச்சன் க்ளீனாக இருக்கும். நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா, ஓவர் மெஸ்ஸி ஆன மாரி இருக்கும். திருப்பி அத க்ளீன் பண்ணுறக்கு ரொம்ப நேரம் உட்காந்து க்ளீன் பண்ணுற மாரி இருக்கும். அதனால் எப்போவுமே நான் வந்து கை வந்து க்ளீன் பண்ணுறதாகட்டும், பாத்திரம் கழுவுறதாகட்டும் பண்ணுவேன். ஏதாவது முடியல, ஒரு அவசரம் அப்படிங்கிற அன்னைக்கு மட்டும்தான் நெறையா வந்து க்ளீனிங் ஒர்க் மொத்தமா சேர்த்தி வச்சுக்குவேன். இல்லைன்னா அப்போதைக்கு இப்போ சமைச்சு முடித்த உடனேவே கிச்சனை க்ளீன் பண்ணி விட்டுருவேன். இப்போது பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா தாங்க பண்ணலான்ட்டு பூரிக்கு வந்து உருளைக்கிழங்க வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி போட்டு பெரிய பெரிய கிழங்கா இருந்ததுனால கட் பண்ணி போட்டு வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் போட்டு வச்சுட்டேங்க. அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது மஷ்ரூம் தாங்க. மஷ்ரூம் வச்சு பள்ளிப்பாளையம் மஷ்ரூம் இந்த ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணுவோமோ அதே சேம் மெத்தடில் தாங்க பள்ளிப்பாளையம் வந்து மஷ்ரூம் பண்ண போகிறோம். டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நான்வெஜ்ஜுக்கு ஒரு சூப்பரான ஒரு மாற்று அப்படின்னா இதை வந்து சொல்லலாங்க. நமக்கு சாப்பிட முடியாத அன்னைக்கு இதை செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து வரமிளகாயில் இந்த விதையை தனியாக எடுத்து வச்சிடணுங்க. அந்த விதை நமக்கு வந்து தேவையில்லை. இந்த விதையை எடுத்துட்டு அந்த தோலோட அந்த வரமிளகாயை மட்டும் இந்த வரமிளகாயோடைய தோல் மட்டும் எடுத்துக்கலாங்க. இது வந்து ஒரு 200 கிராம் மஷ்ரூம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் எப்படி காரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. அடுத்தது மஷ்ரூமை இந்த மாதிரி மேலே பிளாக்காக இருக்கிறத வாஷ் பண்ணுறக்கு கொஞ்சமாக அரிசி மாவை போட்டு அரிசி மாவு இல்லை மைதா மாவு போட்டுட்டு அதை நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா அந்த அதில் இருக்கிற அந்த பிளாக் டாட்ஸ் எல்லாமே வந்துடும், க்ளீனாக வந்துடும். இந்த மாதிரி நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. அடுத்தது பெரிய வெங்காயம் வந்து இது வந்து பூரி மசாலுக்காக பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மஷ்ரூமுக்கு நம்ம முழுக்க சின்ன வெங்காயம் தான் போடணுங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம் தாராளமாக போட்டுக்கலாங்க. அப்புறம் தேங்காய் சின்ன பல்லாக அரிஞ்சு வச்ச தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள். இதுதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான எல்லாமே. இப்போ மஷ்ரூமை கட் பண்ணி வச்சுட்டு உள்ளே நின்று பார்த்தேன். என்னால் சுத்தமாக சமாளிக்க முடியல. அவ்வளோ ஒரு ஹீட்டாக இருந்துச்சு. பார்க்குறக்கு வெளியில் நல்லா காற்றடிச்சாலுமே கிச்சனுக்குள்ளே நிற்க முடியலங்க. ஒரு மாதிரி வெயில் இல்லைனாலுமே உருக்கமாக இருந்துச்சு. வெங்காயம் எல்லாமே தொளிச்சு கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டேன். அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. அதனால ஒரு காஃபி குடிச்சிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு காஃபி போட்டுட்ருந்தேன். அவங்க பக்கத்தில் கடையிலேருந்து வந்து ராகி வடையும் உளுந்த வடையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக ஒரு காஃபி போட்டுட்டு ராகி வடையும் உளுந்து வடையும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்டு நான் வந்து வெளியில் போயிட்டோம். கொஞ்ச நேரம் டிவி பார்த்துக்கிட்டே வந்து காஃபி அப்புறம் இந்த வடை எல்லாமே சாப்பிட்டுட்டோங்க. ஏதாவது நம்ம செய்யாத அன்னைக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்லான்னு தோன்ற அன்னைக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனால் இன்றைக்கும் நான் பூரி செஞ்சுறேன் இன்றைக்கின்னு பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. பட் பரவாயில்ல, எதா இருந்தாலும் நம்ம அடித்து நொறுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது வந்து காஃபியும் இதுவும் ரெடிங்க. காஃபி குடிச்சிட்டு அப்புறம் வந்து இந்த விலாகை வந்து கன்டினியூ பண்ணுறேன். உண்மையாலுமே இந்த ராகி வடை சூப்பராக இருந்துச்சு. இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பேக்கரியில் வந்து இது ரெகுலராக ஈவினிங் டைம் போடுவாங்க. எல்லாம் இப்போ காஃபியெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது டிஃபன் பாக்ஸு, காஃபி குடித்தது எல்லாமே அத்தை வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அடுத்தது வந்து என்னோடய சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது நாம் வந்து மஷ்ரூம் பள்ளிப்பாளையம் வந்து பண்ணிடலாங்க. இதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றலாம், இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு கடுகு,
சோம்பு இது 2ம் போட்டு தாளிச்சுக்கலாம். சீரகம் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க போடலாம். பட் ஆனால் சோம்பு, கடுகுவே போதுமானதாக இருக்கும். இதை போட்டுட்டு நல்லா வந்து இந்த வரமிளகாய் எடுத்து வச்ச வரமிளகாயை ஃபஸ்ட்டு போட்டுறணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் சின்ன வெங்காயம் போடணும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வரமிளகாய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் நல்லா தாராளமாக அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம். இந்த டிஷ்க்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் போடணுங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா இந்த வெங்காயம், மிளகாய் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு அதுவும் நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மஷ்ரூமை நம்ம இது கூட போட்டுக்கலாம். வாஷ் பண்ணி வச்ச மஷ்ரூமை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் உப்பு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் போடாதனால உப்பு ரொம்ப உரைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டிங்கனாவே இந்த டிஷ்ஷுக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் இதை வந்து இந்த மாதிரி சிக்கனில் செய்கிறத வந்து உப்பு கறி அப்படின்னு வந்து சொல்லுவோங்க. அதில் வந்து இஞ்சி பூண்டு மட்டும் போட மாட்டோம். மற்ற எல்லாமே போட்டு இது வந்து உப்பு கறின்னு சொல்லி வந்து சிக்கனில் பண்ணுவோம். நாட்டுக்கோழியில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு போட மாட்டோம், மஞ்சத்தூள் போட மாட்டோம். இதுக்கு வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டும் வந்து நம்ம போட்டுக்கிறோம். இதை வந்து பள்ளிப்பாளையம்னு சொல்கிறாங்க. இதே இஞ்சி பூண்டு இல்லாமல் பண்ணுனா உப்பு கறின்னு நாங்கள் சொல்லுவோங்க. இப்போது தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் மஷ்ரூமில் எவ்வளோ தண்ணி விட்டு வருதுன்னு. நல்லா தண்ணி விட்டு வரும். இப்போ வந்து பெரட்டி விட்டு நம்ம வந்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி இந்த ஸ்டேஜில் தொளிச்சு விட்டுக்கலாங்க. ஆனால் ரொம்ப ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக தொளிச்சு விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாங்க. இந்த சைடு வந்து நான் மசாலுக்கு வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டு வதக்கிட்டுருக்கேன். இப்போ வந்து மஷ்ரூம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா வந்து அடிக்கடி பெரட்டி விடுங்க. இல்லை அப்படின்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றாதனால அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. இப்போ மஷ்ரூம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பல்லாக அரிஞ்சு வச்ச தேங்காய் கொஞ்சம் வர தேங்காயாக இருந்தால் நல்லா இருக்குங்க. ரொம்ப எலசாக போட வேண்டாம். மீடியமான தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். இதை வந்து போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மறுபடியும் மூடி வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான மஷ்ரூம் பள்ளிப்பாளையம் ரெடிங்க. இப்போது கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி பாத்திரம் எல்லாமே கழுவி கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இப்போது மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு அடுப்பில் வந்து நாம் வந்து பூரிக்கு மசாலாவும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். பூரி மட்டும் சாப்பிட்ற டைமில் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக. அப்புறம் மணி 6க்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால போய் வந்து தீபமும் பற்ற வச்சாச்சுங்க. தீபம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் போய் வந்து என் ஹஸ்பண்டும் என் குழந்தைகளும் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நானும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக மசாலா அடுப்பு வந்து கொத்தமல்லி மட்டும் போடாமல் இருந்துச்சு. கொத்தமல்லி தழையை மட்டும் போட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நானும் அவங்களோட போய் ஜாயின் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேங்க. ப்ரைமில் வந்து ஜே பேபின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்வசி நடித்த படம் வந்து போட்டிருந்தாங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. அதை தான் பார்த்துட்ருந்தோம். 6:30 தான் ஆகுது. அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து பூரிக்கு உருண்டையும் பிடிச்சி வச்சுட்டாங்க அத்தை. இப்போ வந்து ஒரு 8:00 கிட்ட நம்ம வந்து பூரி சுட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அத்தை அமுத்தி கொடுத்தாங்க. நான் பூரி போட்டு எடுத்துட்டேன். 8:00 போட்டு சாப்பிட்டுட்டா ஒரு 9:30க்கு தூங்குறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. பூரி புஸ்ஸுன்னு வர்றதுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேங்க. பூரி சுடுறக்குள்ளே நான் இன்னொரு டைம் குளிச்சுட்டேங்க. அவ்வளோ ஸ்வெட்டிங்கு. நிற்கவே முடியல என்னால் வந்து. ஐயோ சாமி, இனிமேல் இந்த வெயில் டைமில் யாராவது பூரி கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டென்ஷன் ஆச்சு. ஏதாவது கேட்டாவே எனக்கு கோவமாக வந்துச்சு. ஸ்வெட்டிங் அதிகமானாலே கோவம் அதிகமாகுதுங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் கம்முன்னு இந்த நைட் டைமு அரிசியும் பருப்பு, தக்காளி சோறு இப்படி தான் இனிமேல் பண்ணி வைக்கணும் அப்படின்னு
அப்படின்னு நேத்தோட டிசைட் பண்ணிட்டேங்க. இனிமேல் இந்த பூரி சப்பாத்தி எல்லாமே மழை காலம் பனிக்காலத்தில் மட்டும்தான் இதெல்லாம் சுடுவேன், இல்லைன்னா வெறும் சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்றே வந்து என் பையன்கிட்டையும் ஹஸ்பண்ட்கிட்டையும்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு அப்படி தான் தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பூரி வந்து சுட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து என் பையன் தான் பசிக்குதுன்னு சொன்னான். சரி அவனுக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி சுட சுட அவனுக்கு போட்டு கொடுத்துட்ருந்தேங்க. அவனுக்கு போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் லாஸ்ட்டாக நான் ஹஸ்பண்டும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்குவோம். என் பொண்ணு வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கா. ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால அம்மா வீட்டில் வெள்ளக்கோவிலில் தான் அவள் இருக்காங்க. லீவில் 2 பேர்த்தையும் ஒரு இடத்துல வச்சுருந்தா நமக்கு தாங்க தலைவலி வரும். ஒரே அடிதடி தான் வீட்டில். எல்லார் வீட்லேயும் குட்டீஸ்க்கு லீவ் விட்டால் இந்த நிலமை தான் நினைக்கிறேன். ஆனால் ரொம்பவே கஷ்டங்க. அவங்களுக்கு லீவ் முடியறதுக்குள்ள நாம் ஒரு வழி ஆயிடுவோம். அதுதான் உண்மை. இப்போ வந்து இந்த மஷ்ரூம் பள்ளிப்பாளையம் வந்து சும்மா சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்குங்க. இது கூட பூரியும் பூரி மசாலும் வச்சு என் பையனுக்கு கொடுத்துட்டேன். கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் மீதி பூரி சுட வேண்டியது இருந்துச்சு. பூரியெல்லாம் சுட்டுட்டு அப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு போய் வந்து ஒரு மறுபடியும் அந்த படத்துடைய கன்டினியூஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 9:30 போல் நாங்களும் வந்து தூங்க போயிட்டோங்க. இப்படி தான் என்னோட ஈவினிங் ரொட்டீன் வந்து போச்சு.